வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிங்குவிஸ்டிக்ஸும் ஒரு அறிவியல் தான். அதை நம்ம பொதுவாகவும் புரிஞ்சிக்கலாம், ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் வச்சும் நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். இப்போ சயின்ஸ் அதாவது அறிவியல்னால் என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு யாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது தான் அறிவியல். அதே தான் லிங்குவிஸ்ட்னால் அந்த மொழியை ஆராய்ச்சி செய்கிறவங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மொழியை அறிவியல் பூர்வமாக தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் அப்ஜெக்டிவாக தான் இருக்காங்க. அதாவது முதல்ல அவங்க எல்லா மொழியுமே சமமாக தான் பாவிப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மொழி நமக்கு ரொம்ப பழகிடுச்சு, ஆனால் இப்போ அதை ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து அதை எந்த விதமான ஏன்னா நம்மளுடைய மொழி அப்படின்ற ஒரு பந்தமோ ஒரு பிடிப்போ இல்லாமல் அந்த மொழியை அறிவியலை தான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லா மொழியும் பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய கல்ச்சரால், சோஷியலால், இல்லை வரலாறால் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். அது சில மொழிங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மொழி ப்ரிமிட்டிவாத ஆதி மொழியாக இருக்கலாம், இல்லை அண்டர் டெவலப்டாக இருக்கலாம், இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு மொழியாக இருக்கலாம், இல்லை சிவிலைஸ்ட் பீப்புள், நல்ல கல்ச்சராகி நல்லா வளர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பேசுகிற மொழியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மொழினா அது காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், ஹைலி ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா மொழின்றது என்ன, பேசுகிறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் புரியணும். ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு உதவுறது தான் அந்த மொழி. அப்போது ஒரு லிங்குவிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மொழிக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு தியரியை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்படி பண்ணால் அந்த மொழியோட ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம ஆய்வு செய்யலாம் அப்படின்றது யோசிப்பாங்க. ரெண்டாவது லிங்குவிஸ்ட் எம்பிரிக்கல், அதாவது தெளிவாக அவங்க சொல்லணும். ஸ்பெக்குலேட்டிவாக இப்படி இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்லாம் சொல்ல முடியாது. இல்லை இன்ட்யூட்டிவாக, அதாவது எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் எழுத்து மொழியும் எடுத்து அதை அவங்க ஆய்வு செய்வாங்க. இதுதான் அவங்களோட டேட்டா. அதுலேருந்து அவங்க வெரிஃபை பண்ணி இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தான் வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். இதுக்கு அவங்க நிறையா அப்சர்வ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதுக்குன்னு அவங்க பிரின்சிபல்ஸ்லாம் ஃபார்மலைஸ் பண்ணணும். அப்புறம் தியரிஸ், எல்லா மொழிக்கும் ஏற்ற மாதிரி தியரிஸ் எல்லாம் ஏம் பண்ணணும். மெயினாக அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணி ஜென்ரலைசேஷன் பண்ணணும் எல்லா மொழிகளுக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆய்வு செய்யும் போது இந்த லிங்குவிஸ்டிக் ஃபினாமினா கீழே என்னெல்லாம் வருது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடணும். மூணாவது பார்த்திங்கன்னா, அறிவியல் இருக்கிற மாதிரியே இவங்களுக்கும் ஒரு சில கேனான், சில ரூல்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸாஸ்டிவ்னஸ், அதாவது ஒரு மொழியிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொற்கள் இருக்கும். அந்த சொற்களை வடிவமைக்கிற விதங்களும் இருக்கும். கன்சிஸ்டன்சி இருக்கும். அதாவது அதே மாதிரி தான் அந்த சொற்கள் உபயோகப்படுத்துறது எக்கானமியாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது, இல்லை நமக்கு வர தெளிவு எப்படி இருக்குன்றதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த லிங்குவிஸ்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து அந்த மொழியை பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்க சிஸ்டமேட்டிக்காக எல்லா ஆங்கிள்லேயும் அது ஆராய்ச்சி செஞ்சு அவங்க சொல்கிற விஷயத்துக்கு ஒரு கான்ட்ரடிக்டாக யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடி, எல்லாருக்கும் திருப்தி தர மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி, ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரிசைஸாக அவங்க சொல்கிறதுனால லிங்குவிஸ்டிக்ஸும் ஒரு அறிவியல் தான் அப்படின்றத இந்த லிங்குவிஸ்டிக் ஆழமாக நம்புகிறாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது மற்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.